அண்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ஹிம். அவரை குறிச்சு யோசிச்சிட்டே இருங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். என்னோட லைஃப்ல ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்பதான் வந்து நம்ம சர்ச்சில் வர ஆரம்பிச்சேன். வேலை செஞ்ச இடத்துல வந்து டெல்லிக்கு எனக்கு வேலை கொடுத்தாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்போ அந்த டேரக்டர் ஹெட் என்ன கூப்பிட்டு பேசுறாரு. டெல்லிக்கு போறியா அப்படின்னாரு. நான் சொன்னேன் டெல்லிக்கு போகல சார். அது நான் கான்ட்ராக்ட்ல இருந்தேன் அப்போ அந்த இடத்துல. அப்போ பர்மனெண்டாக அவனுக்கு கொடுக்குறேன், டெல்லிக்கு போறியா? நான் சொன்னேன் டெல்லிக்கு வேணாம் சார், எனக்கு இப்பதான் சர்ச்சு கிடச்சிருக்குது. என் வாழ்க்கை முன்னாடி ரொம்ப மோசமா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சர்ச்சு கிடச்சிது, ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. இதுக்கு மேலே நான் போனேன்னா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்காது, மோசமா போயிடும் அப்படின்னு சொன்னா சரி ஓகே அப்போ விட்டு போனாரு. அவள் தான் இங்கேயும் வேலையில அங்கேயும் வேலையில எனக்கு. அப்புறம் லாஸ்ட் டே வந்துச்சு, என் கான்ட்ராக்ட் முடியுது. ஒண்ணுமே இல்லை, எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. விட்டாரு. சரி நானும் வந்துட்டேன். ஸோ 1 மாசம் போச்சு, 2 மாசம் போச்சு, 3 மாசம், 7 மாசம் வேலை இல்லை எனக்கு. எப்படி இருக்கும்? என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க, நான் மட்டும் உட்காந்துக்கிறேன் வீட்டில். அது வந்து நல்லா இருக்காது. அந்த அந்த என்ன ஏன்னா பிஸியா இருந்து வேலை செஞ்சுட்டு திடீர்னு வேலை இல்லைன்னா அப்படின்னா ஆண்டவரே நான் எடுத்த தீர்மானம் தப்பா? எனக்கு நல்லா தெரியும் டெல்லிக்கு போயிருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்காது. ஏன்னா சர்ச்சு ஒருத்தருக்கு வேணும். நீங்க என்னதான் செய்தி இருந்தாலும் சரி, சர்ச்சு ஒருத்தருக்கு அவசியம். மெய்ப்பர் ஒருத்தர் அவசியம். நம்முடைய போதகர்னு சொல்றதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும். நம்முடைய சபைன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இது இல்லாம ஒரு மனுஷன் நான் செய்தியை வாசி நான் போஷிக்குவேன்னு சொன்னா அவனை கட்டில பேய் ஸ்மார்ட். எப்படி வந்து தாக்குவான்னு தெரியும், அதை நான் தாக்கப்பட்டிருக்கேன், என் தாக்கி இருக்கிறான். செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கை ரொம்ப மோசமா போச்சு, முன்னாடி இருக்கிறத காட்டிலும். அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், ஒரு சபை நம்மளுக்கு வேணும், நமக்கு ஒரு மெய்ப்பு நம்மளுக்கு வேணும். நம்மளுடைய குறைகளை சொல்றதுக்கு யாராவது ஒருத்தர், நம்ம வழி நடத்துக்கு யாராவது ஒருத்தர் இருந்தே ஆகணும். சில எப்படி ஆண்டவர் சில டைம் ஆண்டவர் என்கிட்ட பேசுவார், ஆண்டவர் வேண்டுறார். ஐயோ அது தப்பு. அது ஆண்டவர் பேசுற ஆண்டவர் செய்வார் தான். ஆனா சில நேரத்தில் எந்த ஆண்டவர் பேசுறாரு யாருக்கு தெரியும்? நீங்க வெறுப்புல இருக்கும்போது யார் பேசாதமா தேவன் பேச மாட்டாரு. நீங்க வெறுப்புல இருக்கும்போது கடுப்புல இருக்கும்போது ஆண்டவர் பேச மாட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? பேய் தான்